வணக்கம், நான் உங்கள் பிரபு. வெல்கம் டு பிரெயின் ஃபோக்கஸ். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த விருது யாருக்கு கொடுக்கப்படுது, எதன் அடிப்படையில், எந்த தகுதியின் அடிப்படையில் இது கொடுக்கப்படுது, இது எதனால் கொடுக்கப்படுது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவை பற்றி பார்ப்போம். ஒரு அரச மரத்து இலையில கொடுக்கப்படுற இந்த விருதுக்கு உலகின் மிக கௌரவமான விருது அதை கருதப்படுது. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் மத்தியிலையும் பாரத ரத்னா விருது அப்படிங்கிறது ஒரு தனி ப்ரைடு, தனி கௌரவம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஈடு இணை அந்த அளவுக்கு எதுவும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு விருது பாரத ரத்னா விருது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு நபர், தனிநபர் ஒருத்தர் அரசியல், பொருளாதாரம், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற பல்வேறு எந்த துறை வேணா எடுத்துக்கலாம். அந்த துறையின் மூலம் கோடிக்கணக்கான இந்தியர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாரு, அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துறாரு, ஒரு வளர்ச்சி ஏற்படுத்துறாரு. இந்த எந்த துறை எடுத்துட்டாலும் சரி, அதில் அவரோட தாக்கம் அதிகமாக இருக்குது. அவருக்கு நிகராக அதில் எதுவுமே இல்லை, யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை அவர் கொடுத்திருந்த போது அவங்களுக்கு தான் இந்த பாரத ரத்னா விருது கொடுக்கப்படுது. இந்த பாரத ரத்னா விருது கொடுத்த ஒவ்வொருடைய பின்புலத்தையும் ஆராய்ச்சிங்கன்னா, அரசியல் காரணங்கள் இல்லாமல் தனிப்பட்ட மூலம் ஆராய்ச்சிங்கன்னா, கோடிக்கணக்கான மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு அவரோட செயல்பாடுகள் மூலம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறவங்களுக்கு தான் பாரத ரத்னா விருது கொடுக்கப்படுது. இது ஒரு உயர்ந்த தகுதியின் அடிப்படையில் தான் அது கொடுக்கப்படுது. இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவர்களை கண்டறியறதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. அந்த கமிட்டி எப்பவுமே ஒரு செயல்பாட்டில் தான் இருக்கும். இந்திய அரசாங்கம் அந்த கமிட்டி அமைச்சிருக்காங்க. அதில் நம்ம பிரதமர் ஒருத்தர். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, இந்த கமிட்டி கொடுத்த இறுதி முடிவுகளை பிரசிடென்ட்டுக்கு கூட போவாங்க. அந்த பிரசிடென்ட்டோட முடிவு தான் இறுதி முடிவு. அவர் பார்த்து அந்த கமிட்டி ஒரு 10 பேருக்கு அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பிரசிடென்ட் பார்த்து சூஸ் பண்ணுறது தான் அந்த இறுதி முடிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விருதை வாங்கினாலும் இந்த விருதை நீங்கள் பேருக்கு பின்னாடி போட்டுக்க முடியாது. அப்படி போட்டுக்கிறது சட்டப்படி தவறு. பாரத ரத்னா இன்னார் அப்படின்னு போடக்கூடாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வழக்கமான விருதுகள் மாதிரி இந்த விருது கிடையாது. இது ஒரு யூனிக்கான விருது. இதை அந்த மாதிரி போட்டு அந்த வழக்கமான விருதுகளோட ஒரு ஒட்டு சேர்ந்து இருக்கிற மாதிரி இதை பண்ணக்கூடாது. இது ஒரு தனித்துவமானது அப்படிங்கிறதுக்கோசரம் அப்படி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் இதெல்லாம் கூட அப்படி போட்டுக்கலாம். பட் பாரத ரத்னாவும் அப்படி போடக்கூடாது. வேணா கீழே ஒரு பிராக்கெட்டில் பாரத ரத்னா விருது பெற்றவர்னு ஒரு அடையாள குறியீடு மாதிரி வேணால் போட்டுக்கலாம். இந்த விருது எதனால் கொடுக்கப்படுது, ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர பிரசாத் பிரதமர் இருந்த காலகட்டத்தில் இந்த விருது அறிவிக்கிறாங்க. என்னன்னா, நாட்டுப்பற்றோட இந்திய மக்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி செயல்பட்டவங்களுக்கு இந்த விருது கொடுப்பதன் மூலம் பிற்காலங்களில் தேசப்பற்றோடு இருக்கிறவங்களுக்கு இவங்கள ஒரு முன்னுதாரணமாக இருப்பாங்க. வரும் தலைமுறையினும் தேசப்பற்றோடு இருப்பாங்க, நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மையோடு இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விருது கொடுக்கப்படுது. எல்லா விருதும் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்காக தான் கொடுக்கப்படுது. பட் பாரத ரத்னா விருது இதுக்கு சம்திங் ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்களேன். அரசியல்காரங்களுக்காக கொடுக்கப்படுதா, ஏன் ரொம்ப நாள் ஒருத்தருக்கு இத்தனை நாளாக கொடுக்காம ரொம்ப லேட்டாக கொடுக்குறாங்க, அவர் இறந்து இத்தனை வருடங்கள் கழித்து கொடுக்குறாங்க அப்படின்லாம் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அது வரலாற்றில் சில விஷயங்கள் லேட்டாக தான் அன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு புரியாது. இன்னைக்கு வரப்போகிற கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த விஷயங்கள் புரியும். வரலாற்றில் சில விஷயங்கள் எப்படின்னா லேட்டாக தான் புரிஞ்சுக்கப்படும். ஒரு காலத்தில் பாரதியார் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவரை புரிஞ்சிக்கவே இல்லை. இன்றைக்கி நம்ம பாரதியாருக்கு மணிமண்டபம் கட்டிகிட்டு இருக்கோம். அவர் இருக்கும்போது ஒரு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இறந்தார். இன்றைக்கி அப்படி இருந்தால் அவரை விட்டுருமா? ஆனால் அவரோட பாடல்கள் பிற்காலத்தில் மக்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி அவரை ஒரு பெரிய லெஜெண்டாக வாழ வச்சது, லெஜெண்டாக அடையாளம் காமிக்க வச்சது மக்களுக்கு. இந்த மாதிரி பின்னொரு காலங்களில் சிறந்து விளங்கினவங்களை அன்னைக்கு அடையாளம் காண முடியாமல் இன்னைக்கு அவர்களோட செயல்பாடுகளால் ஏற்பட்ட தாக்கம், மக்களுக்குள்ளே ஏற்பட்ட தாக்கத்தை வரையறுத்து அவங்களுக்கு அந்த பாரத ரத்னா விருது கொடுக்கப்படுது. இவங்களால தான் இந்த தாக்கம் ஏற்பட்டிருக்குது, அந்த சமூகத்தில் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இவங்களால தான் அது ஏற்பட்டிருக்குன்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அதனால தான் அந்த பாரத ரத்னா விருது ரொம்ப அமரர்களுக்கு, ரொம்ப நாள் முன்னாடி இறந்தவங்களுக்குலாம் கொடுக்கப்படுது. இந்த விருது பெற்றவங்களுக்கு சலுகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சலுகைகள் இருக்குது. ரயில்வேல ஃப்ரீயாக போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அரசு விழாக்கள், தமிழக அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, எந்த அரசு விழாக்களும் இவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அவங்கள எல்லா விஷயத்தையும் இன்வைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் விடுங்க, இந்த சலுகையெல்லாம் பெற்று அவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் அந்த சலுகை பெறதெல்லாம் அவங்க அந்த நோக்கத்துக்காக அவங்க செயல்பட்டுருக்கவும் மாட்டாங்க. பாரத ரத்னா விருது வாங்குறதே ஒரு மிகப்பெரிய கௌரவம். அந்த விருது அடைஞ்சிட்டாலே அதுக்கு மேலே எந்த சலுகை எதுவுமே தேவையில்லை. அந்த விருது அந்த விருது வேணும் அப்படின்னு யாரும் முயற்சி செய்யறதில்ல. அந்த விருது ஒரு தன்னலமற்ற நபர்களுக்கு தான் அந்த விருது கொடுக்கப்படுது. இது போன்ற ஆச்சரியமான, சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிந்து இதுக்குள்ள பிரெயின் ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.